அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சிக்ஸ்த் சென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்கே சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் அத்தியாயம் சமன்பாட்டியல்ல இன்றைய வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாடுகளை தக்க பிரதியிடல் மூலம் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளாக மாற்றி தீர்வு காணுதல் மற்றும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் அதிகபட்ச மிகை மற்றும் குறை மூலங்களின் எண்ணிக்கை மற்றும் குறைந்தபட்ச மெய்யற்ற கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கையை டெஸ்கார்டே விதி மூலம் காணுதல். இதுதான் இன்றைய வகுப்பினுடைய நோக்கம் நமக்கு. சரிங்களா? அதுக்கு என்னென்னலாம் நீங்க நினைவுல வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, பல்லுறுப்புக்கோவை பற்றிய வரையறை நீங்க நினைவுல வைத்திருக்கணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்பா எனில் தீட்டாவின் தீர்வு மதிப்புகள் என்ன, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா எனில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n பை பிளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா அப்படின்ற முடிவு, எக்ஸ் பவர் 2n இஸ் ஈக்குவல் டு ஏ எனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 1/2n, ஏ பவர் எம் ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் mn. இன்றைய முடிவுகள்லாம் நீங்க நினைவுல வைத்திருக்கணும். பூஜ்ஜியம் என்பது ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்றத நினைவுல வைத்திருக்கணும். பூஜ்ஜியமாக்கினா என்ன, மூலம்னா என்ன அப்படின்றத நினைவுல வைத்திருக்கணும். அதே மாதிரி ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு பூஜ்ஜியம் வந்து ஒரு தீர்வாக இருக்குமா அல்லது இல்லையா இருக்காதா அப்படின்றத பார்த்த மாத்திரத்திலே நம்மளால சொல்ல முடியும். அதாவது அந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுல மாறிலி உறுப்பு 0வா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு பூஜ்ஜியம் ஒரு தீர்வாக இருக்கும். மாறிலி உறுப்பு பூஜ்ஜியம் மற்றதா இருந்துச்சுன்னு சொன்னா பூஜ்ஜியம் ஒரு தீர்வாக இருக்காது. இந்த முடிவுகள்லாம் நிலையில வைத்திருந்தீங்கன்னு சொன்னா இன்றைய பாடப்பகுதி மிக எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல எக்ஸ் பிளஸ் 1/x மதிப்பு ஒரு மதிப்பை ஒரு எண் மற்றும் அதனுடைய தலைகீழ் அதோட கூட்டல் பலனாகவோ கழித்தல் பலனாகவோ எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா எக்ஸின் மதிப்பை எளிதில் கண்டறியலாம். எக்ஸ் பிளஸ் 1/x அப்படின்ற மதிப்பு உதாரணத்துக்கு 5/2 அப்படின்னு எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா 5/2ன்றத 2 + 1/2ன்னு எழுதலாம். இப்படி இருக்கும் என்றால் எக்ஸின் மதிப்பு 2,1/2க்கு சமமாக இருக்கும். அதாவது ஒரு எண்ணை இந்த மாதிரி எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா குறியுடன் கிடைக்கப்பெறும் அந்த எண்கள் தான் என்னவா இருக்கும், தீர்வான் மதிப்புகளாக இருக்கும். அதே போல எக்ஸ் பிளஸ் 1/x மதிப்பு -10/3 அப்படின்னு சொன்னா அப்ப எக்ஸோட மதிப்பு -3, -1/3. ஏனென்றால் -10/3 -3 பிளஸ் ஆஃப் -1/3ன்னு எழுதலாம். அப்ப இந்த இரண்டு எண்கள் தான் என்னுடைய தீர்வு கணங்களாக இருக்கும். அதேபோல் எக்ஸ் மைனஸ் 1/xின் மதிப்பை பின்வருமாறு எழுத முடிந்தால் எக்ஸின் மதிப்பானது இந்த எழுத முடிந்த எண்களின் குறியுடன் சேர்த்து கிடைக்கப்பெறும் மதிப்பு என்பதை நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்ப எக்ஸ் மைனஸ் 1/x அப்படின்ற மதிப்பு எல்லாம் ஒரு எண் அதோட தலைகீழை சம்பந்தப்பட்டு எழுத முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதோடைய தீர்வு கணத்தை மிக எளிதில் எழுதிவிடலாம். அதற்காகத்தான் இது கூறப்படுகிறது. இப்ப பாடத்துக்குள்ள போல நம்ம பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாடுகள் நமக்கு ஏற்கனவே பல்லுறுப்புக்கோவை பற்றிய வரையறை இதோட இந்த பாடத்தோடைய ஆரம்ப வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். பல்லுறுப்புக்கோவைனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒற்றை மாறியில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை எப்படி இருக்கும், எதெல்லாம் பல்லுறுப்புக்கோவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இந்த பாடத்துல இன்னைக்கு வகுப்புல சில பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாடுகளையும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் துணையோடு தீர்க்க போறோம். அது எப்படின்றத பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 3.29 2x² x 2 cos² x minus 9 cos x plus 4 is equal to 0 என்னும் சமன்பாட்டிற்கு தீர்வு இருப்பின் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன செய்யறோம் நம்ம, இது வந்து ஆக்சுவலா ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கிடையாது. ஏனென்றால் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா கெழுக்கல்ல அல்லது மாறிகளாக வந்துச்சுன்னு சொன்னா அது பல்லுறுப்புக்கோவை கிடையாது. ஆனா இதுல ஒரு பிரதியிடல் முறை மூலமாக இதை பல்லுறுப்புக்கோவை சமன்பாடா நம்ம மாற்ற முடியும். இப்போ y is equal to cos x அப்படின்னு பிரதியிட்டோம்னு சொன்னா y தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க உங்களுக்கு பிடித்த எழுத்து என்ன வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்போ y is equal to cos x சொன்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு 2y² minus 9y plus 4 is equal to 0 என்று கிடைக்கப்பெறுகிறது. இதை இருபடி சமன்பாடை தீர்க்கும் வழிமுறையை பின்பற்றி தீர்த்தோம்னு சொன்னா y is equal to 4 மற்றும் y is equal to 1/2 என்று கிடைக்கப்பெறுகிறது. நம்ம y என்னன்னு வச்சிருக்கோம், cos x is equal to cos x ன்னு வச்சிருக்கோம். அப்ப cos x is equal to 4 மற்றும் cos x is equal to 1/2ன்னு கிடைக்கப்பெறுகிறது. cos x is equal to 4 என்பது ஏற்புடைய மதிப்பு அல்ல. ஏனென்றால் cos x ஓட மதிப்பு -1 மற்றும் +1க்கு இடையில் மட்டுமே அமையும். மூடிய இடைவெளி -1, +1 இடையில் மட்டுமே அமையும். எனவே cos x is equal to 4 என்பது ஏற்புடையது அல்ல. அப்ப நமக்கு தேவையான தீர்வு மதிப்பு என்ன, cos x is equal to 1/2. அப்ப cos x is equal to 1/2ன்றத cos x is equal to cos π/3ன்னு எழுதி அதை நினைவூட்டல் பகுதியில சொன்ன மாதிரி எக்ஸின் மதிப்பு எதற்கு சமமா இருக்குன்னு கேட்டா 2n π ± π/3க்கு வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த சமன்பாட்டிற்கு அப்ப எண்ணற்ற எத்தனை தீர்வுகளுக்கு இங்க n belongs to z அப்படின்னு போட்டோன்னு சொன்னா எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்கப்பெறுகிறது. இதே போலயே இந்த சமன்பாடு cos² x minus 9 cos x plus 20 is equal to 0 என்ற சமன்பாட்டை கண்டுபிடிச்சோன்னு சொன்னா தீர்வு இல்லை என்பது புலனாகும். அப்ப இந்த எடுத்துக்காட்டுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டா
வருவிக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் அனைத்து தீர்வுகளும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வாகாது. அப்ப நீங்க பார்த்தேன்னு சொன்னா 4 என்பது ஒரு தீர்வு கிடையாது என்பது 2 தீர்வுகள் கிடைக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாட்டை பல்லுறுப்புக்கோவையாக மாற்றி தீர்வு கண்டுபிடிச்சோன்னு சொன்னா அந்த கிடைக்கப்பெறும் தீர்வு மதிப்புகள் அனைத்தும் அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு தீர்வாக இருக்காது. இப்ப மேற்கொண்ட சமல பார்த்தோம்னு சொன்னா cos x is equal to 4 என்பது ஒரு தீர்வு கிடையாது. சரிங்களா? அப்ப cos x is equal to 1/2ன்றது மட்டும்தான் தீர்வு. அதைத்தான் இந்த முதல் லைன்ல சொல்லியிருக்காங்க. மேலும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளைப் போல தோற்றமளித்தாலும் பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கலாம். இப்ப ஒரு எண்ணாம் படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அதிகபட்சம் எண் தீர்வுகள் தான் இருக்கும். இங்க நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பல்லுறுப்புக்கோவை சமன்பாடா மாத்தணும். அது 2 படி கொண்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாடா இருந்துச்சு. ஆனா தீர்வுகள் என்னவா இருந்துச்சு? எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்க பெற்றது அந்த எடுத்துக்காட்டு 3.29ல. சரிங்களா? அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு கீழே பார்த்தோம், அதுக்கு தீர்வே இல்லைன்னு பார்த்தோம். அப்ப பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாடுகளுக்கு என்ன இருக்குல்ல, கிடைக்கப்பெறும் தீர்வுகள் அனைத்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக மாற்றி கிடைக்கப்பெறும் தீர்வுகள் அனைத்தும் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுக்கு தீர்வா இருக்காது. அதே போல எண்ணற்ற தீர்வுகள் இருக்கலாம், தீர்வே இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு 3 பாசிபிலிட்டி கிடைக்குது. அப்ப இந்த முக்கியமான குறிப்பை நீங்க நினைவுல வைத்துக்கோங்க. இப்ப பயிற்சி 3.5 மூன்றாவது வினா, ஒரு 8 into x power 3/2n minus 8 into x power minus 3/2n is equal to 63 இருக்கு. இது பல்லுறுப்பு பார்த்தோன்னே தெரியுது. எக்ஸோட அடுக்கு வந்து பின்னத்துல எல்லாம் இருக்க பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அல்ல. ஒரு பிரதியிடல் கொடுக்குறேன், y is equal to x power 3/2n பிரதியிடல் கொடுக்குறேன். அப்ப கொடுக்கப்பட்ட சமன்பாடு 8 into y minus 1/y is equal to 63 கிடைக்கப்பெறுகிறது. பெருக்கல் இருக்கிட்டு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடுது. அப்ப 63/8 8 minus 1/8 எழுதலாம். அப்ப நினைவூட்டல் பகுதியில ஆர்வமூட்டல் பகுதியில சொன்ன மாதிரி y minus 1/y இவ்வாறு எழுத 8 minus 1/8 எழுத முடியறதுனால y இன் மதிப்பு 8, minus 1/8 அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பெறும். சரிங்களா? அப்ப ஒய்க்கு இப்ப எது வருது? ஒய் நம்ம என்ன வச்சுக்கோம், x power 3/2n is equal to 8 எடுத்துட்டோன்னு சொன்னா x இன் மதிப்பு 4 power n அப்படின்னு கிடைக்கப்பெறுகிறது. அதே மாதிரி x power 3/2n is equal to minus 1/8 எடுத்துட்டோன்னு சொன்னா x is equal to 4 power minus n கிடைக்கப்பெறுகிறது. அப்ப இந்த 2 மதிப்புமே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு தீர்வா இருக்குமா இல்லையான்றத அதுல பிரதியிட்டு பார்க்கணும். x is equal to 4 power n மற்றும் x is equal to 4 power minus n ஆகிய மதிப்புகளை கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பிரதியிட்டு அது பூர்த்தி செய்யப்படுகிறதா அல்லது நிறைவு செய்கிறதா என சோதித்து பார்த்தால் x is equal to 4 power n என்ற மதிப்பு மட்டுமே நிறைவு செய்வதை அறியலாம். எனவே கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையற்ற சமன்பாட்டின் தீர்வு x is equal to 4 power n ஆகும். சரிதாங்களா? அப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாம் முக்கியமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிதாங்களா? இப்ப டெஸ்கார்ட்டே விதி அப்படின்றதுக்கு போலாம். இப்ப டெஸ்கார்ட்டே விதி என்ன? இப்பகுதியில் ஆறில் உள்ள பல்லுறுப்புக்கோவைக்கு, அதாவது கெழுக்கெல்லாம் மெய்யெண்களாக உள்ள பல்லுறுப்புக்கோவைக்கு மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை, குறையெண் மூலங்களின் எண்ணிக்கை மற்றும் மெய்யற்ற கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றிற்கு சில வரம்புகளை பற்றி ஆய்வோம். அத்தகைய வரம்புகளை கணிக்க உதவும் ஒரு சிறந்த முறை டெஸ்கார்ட்டே விதியாகும். முக்கியமான வார்த்தை வரம்பு. உச்ச வரம்பு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப இந்த விதியை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பல்லுறுப்புக்கோவையின் கெழுக்களின் குறிமாற்றங்கள் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறேன். உதாரணமா ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க 2 into x power 7. இதுல உள்ள குறிமாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த பல்லுறுப்புக்கோவையுடைய குறிமாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு கெழுக்களோட குறிகள் எல்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குறி வந்து பிளஸ், ரெண்டாவதுக்கு வந்து மைனஸ், மூணாவதுக்கு மைனஸ் இருக்கு, நாலாவதுக்கு பிளஸ், அஞ்சாவதுக்கு பிளஸ், ஆறுக்கு மைனஸ் இருக்கு, ஏழாவது உறுப்புக்கு பிளஸ் இருக்கு. இதுல எந்த ஒரு எக்ஸ்கொயர்ன்ற உறுப்புல இல்லாம இருக்கு. அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையில் உள்ள குறிமாற்றங்கள் என்ன, இல்லாத உறுப்பை பத்தி ஒரி பண்ணாதீங்க. இப்ப பாக்குறோம் பிளஸ் அப்படின்றது மைனஸா, ஃபர்ஸ்ட் உறுப்பு பிளஸ் இருக்கு, அடுத்து என்னவா இருக்குது மைனஸா இருக்கு. அப்போ ஒரு குறிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அடுத்து மைனஸ்ன்றது மைனஸா குறிமாற்றம் நடைபெறவில்லை. அதுக்கடுத்தது மைனஸ்ன்றது பிளஸ்ஸா மாறி இருக்கு. அப்ப ரெண்டாவது குறிமாற்றம். அடுத்து பிளஸ்ன்றது பிளஸ்ஸா தான் இருக்கு, குறிமாற்றம் நடைபெறவில்லை. அடுத்தது பிளஸ்ன்றது மைனஸா மாறி இருக்கு. அப்ப மூன்றாவது குறிமாற்றம். அடுத்து மைனஸ்ன்றது பிளஸ்ஸா மாறி இருக்கு, நான்காவது குறிமாற்றம். அப்ப இந்த பல்லுறுப்புக்கோவையில மொத்தம் எத்தனை குறிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டா 4 குறிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. அப்ப குறிமாற்றங்கள்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த மாதிரி கெழுக்களோட குறியை கொண்டு நம்ம கண்டறிய வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப விதிக்குள்ள போலாம். டெஸ்கார்ட்டே விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, பி ஆஃப் எக்ஸ் எனும் மெய்யெண்களை கெழுக்களாக கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவையின் மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை பி மற்றும் பி ஆஃப் எக்ஸின் கெழுக்களின் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எஸ் எனில் எஸ் மைனஸ் பி என்பது ஒரு குறையற்ற இரட்டைப்படை முழு எண்ணாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டெஸ்கார்ட்டே விதி.
இந்த சொன்ன விதி தேற்றம் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னா கீழே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ் எனும் பல்லுறுப்புக்கோவையின் மிகை பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை பி ஆஃப் எக்ஸில் உள்ள குறிமாற்றங்களுக்கு மிகாமல் இருக்கும் என தேற்றம் கூறுகிறது. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு என்ன இருக்கலாம், மெய்யெண் தீர்வுகள் இருக்கலாம் அல்லது கலப்பெண் தீர்வுகள் இருக்கலாம். அந்த மெய்யெண்ல வந்து 2 வகையா பிரிக்கலாம். மிகை மெய்யெண் தீர்வுகள் இருக்கலாம், குறை மெய்யெண் தீர்வுகளும் இருக்கலாம், குறையெண் தீர்வுகளும் இருக்கலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பி ஆஃப் எக்ஸ்ல எத்தனை குறிமாற்றங்கள் இருக்கோ, கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையில் எத்தனை குறிமாற்றங்கள் இருக்குன்னு பாருங்க. உதாரணமா ஒரு 4 குறிமாற்றங்கள் இருக்குன்னு சொன்னா பி ஆஃப் எக்ஸோட அதிகபட்ச மிகை எண் பூஜ்ஜியமாக்கிகள் எண்ணிக்கை வந்து 4 அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இந்த தேற்றம் கூறுகிறது. சரிங்களா? இதே போல பி ஆஃப் எக்ஸின் குறையெண் பூஜ்ஜியமாக்கி என்பது பி ஆஃப் மைனஸ் எக்ஸின் மிகையெண் பூஜ்ஜியமாக்கி என்பதால் தேற்றத்தினை பயன்படுத்தி கீழ்காணுமாறு முடிவுக்கு வரலாம். அப்ப பி ஆஃப் எக்ஸோட குறையெண் பூஜ்ஜியமாக்கி என்பது பி ஆஃப் மைனஸ் எக்ஸின் மிகையெண் பூஜ்ஜியமாக்கி என்பது நமக்கு தெரியும். அப்ப அந்த மேற்கொண்ட தேற்றத்திலிருந்து நம்ம இன்னொரு முடிவுக்கு வரோம். அப்ப பி ஆஃப் எக்ஸ் எனும் பல்லுறுப்புக்கோவையின் குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை பி ஆஃப் மைனஸ் எக்ஸின் கெழுக்களின் குறிமாற்றங்களின் எண்ணிக்கைக்கு மிகாது அப்படின்ற முடிவு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் உள்ள குறுக்களின் கெளிமாற்றங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா அதிகபட்ச குறையெண் பூஜ்ஜியமாக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. பி ஆஃப் எக்ஸில் உள்ள குறிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இதுதான் டெஸ்கார்ட் விதி சொல்லுகிறது. சரிங்களா? இது இன்னும் டீட்டெயிலா இந்த கீழே உள்ள வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு இறுதியில ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் பாத்துங்க. இந்த இரட்டைப்படை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஆஃப் எக்ஸில் உள்ள குறிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்களின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும். அதிகபட்ச வார்த்தையை பிடிச்சுங்க. பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் உள்ள கெழுக்களின் குறிமாற்றங்கள் எண்ணிக்கை பி ஆஃப் அதிகபட்ச குறையெண் பூஜ்ஜியமாக்கள் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் டெஸ்கார்ட் விதி. இப்ப அடுத்தது மெய்யற்ற கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கைக்கான வரம்பு என்ன, அதை பத்தி டெஸ்கார்ட் விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, டெஸ்கார்ட் விதியினை பயன்படுத்தி மெய்யற்ற கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கைக்கு ஒரு கீழ் வரம்பை நம்மால் கணிக்க இயலும். வார்த்தையை முடிச்சுக்கோங்க. குறைந்தபட்ச வரம்பை நம்மளால் கணிக்க இயலும். என் படியுள்ள பி ஆஃப் எக்ஸில் உள்ள கெழுக்களின் குறிமாற்றங்களின் எண்ணிக்கையை எம் என்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையில் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை எம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை வந்து எம். அதே மாதிரி பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் உள்ள கெழுக்களின் குறிமாற்றங்கள் எண்ணிக்கை கேன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப அதிகபட்ச குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை வந்து என்னன்னு கேட்டா கே. அப்ப மெய்யெண் பூஜ்ஜியம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டா, மெய்யெண் மூலங்கள் எத்தனை இருக்கும் கேட்டா அதிகபட்ச மெய்யெண் மூலங்கள் எம் பிளஸ் கே அப்படின்னு இருக்கும். அப்ப கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையானது என் படி கொண்ட பல்லுறுப்புக்கோவை. அதிகபட்ச மெய்யெண் பூஜ்ஜியமாக்கியல் வந்து எம் பிளஸ் கே. அப்ப குறைந்தபட்ச கலப்பெண் பூஜ்ஜியமாக்கியல் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டா என் மைனஸ் ஆஃப் எம் பிளஸ் கே அப்படின்னு இருக்கும். அப்ப இதுதான் குறைந்தபட்ச கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கை, டெஸ்கார்ட்டின் விதியின்படி கண்டறிந்த எண்ணிக்கை. இப்போ வாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்குள்ள போயிடலாம். எடுத்துக்காட்டு 3.30 9x power 9 plus 2x power 5 minus px power 4 minus 7x square plus 2 is equal to 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 6 மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் இருக்கும் என காட்டுக. பல்லுறுப்புக்கோவையா கொடுத்தாங்கன்னா பூஜ்ஜியமாக்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சமன்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்னா மூலங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதை நீங்க முக்கியமா உணர்ந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கோங்க. இதுல பார்த்தோன்னு சொன்னா எத்தனை குறிமாற்றங்கள் இருக்கு பாருங்க. இதுல பிளஸ்ன்றது பிளஸ்ஸா இருக்கு, மாற்றம் இல்ல. பிளஸ்ன்றது மைனஸா மாதிரி இருக்கு, ஒரு மாற்றம். மைனஸ்ன்றது மைனஸா தான் இருக்கு, மைனஸ்ன்றது பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்ப 2 குறிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளது. அப்ப பி ஆஃப் எக்ஸின் மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை, அதாவது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வின் மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை 2ற்கு மேலிராது. சரிங்களா? டெஸ்கார்ட் விதிப்படி. அடுத்து பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோன்னு சொன்னா என்ன வருது, இந்த மாதிரியான ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கப்படுகிறது. இதுல உள்ள குறிமாற்றங்கள் எண்ணிக்கையை பார்த்தோன்னு சொன்னா மைனஸ் மைனஸா தான் இருக்கு, மைனஸ் மைனஸா தான் இருக்கு, மைனஸ் மைனஸா தான் இருக்கு, மைனஸ் பிளஸ். அப்ப ஒரே ஒரு குறிமாற்றம் நடைபெற்றுள்ளது. அப்ப அதிகபட்ச குறையெண் மூலங்களின் எண்ணிக்கை 1. அப்ப அதிகபட்ச மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை 2, அதிகபட்ச குறையெண் மூலங்களின் எண்ணிக்கை 1. அப்ப அதிகபட்ச மெய்யெண் மூலங்களின் எண்ணிக்கை 3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா மிகையெண் மூலங்களையும் குறையெண் மூலங்களையும் கூட்டினா அதான் மெய்யெண் மூலங்கள், அதிகபட்ச மெய்யெண் மூலங்கள். அப்ப மொத்தம் 3. அப்ப இது எத்தனை படி கொண்ட சமன்பாடு? 9 படி கொண்ட சமன்பாடு. அப்ப 9 படி கொண்ட சமன்பாட்டுக்கு மொத்தம் 9 மூலங்கள் இருக்கும். இதுல பார்த்தோன்னே தெரியுது மாறிலி உறுப்பானது பூஜ்ஜியம் அல்ல. எனவே இதுக்கு வந்து பூஜ்ஜியம் ஒரு தீர்வாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்த மாத்திரத்திலே சொல்லலாம்.
அப்ப மெய்யெண் மதிப்பு வந்து மொத்தம் 9 தீர்வுகள் இருக்கும். மெய்யெண் தீர்வுகள் அதிகபட்சம் 3 இருக்கும். அப்ப குறைந்தபட்ச கலப்பெண் மூலங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டா 9 - 3 = 6 மெய்யற்ற கலப்பெண் மூலங்கள் இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறோம். இது சும்மா எழுத்துல எல்லாம் எழுதணுன்றது அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க வெறும் மிக அதிகபட்ச மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை = அப்படின்னு எழுதினா போதும். வார்த்தைகளை நிறைய எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப பயிற்சி 3.6ல ஒரு ரெண்டாவது மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் அது. x² - 5x + 6 மற்றும் x² - 5x + 16 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் அதிகபட்ச சாத்தியமான மிகையெண் மற்றும் குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கையை ஆராய்க. வளைவரைகளின் தோராய வரைபடம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாக்குறோம், ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படும் முதல் p(x) = அப்படின்னு பல்லுறுப்புக்கோவைக்கு பேர் எடுத்து வச்சுக்கிறேன். இதுல குறிமாற்றங்களை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? பிளஸ், மைனஸ், பிளஸ் இருக்கு. அப்ப எத்தனை குறிமாற்றங்கள் இருக்கு? பிளஸ்ன்றது மைனஸா மாறி இருக்கு, அடுத்து மைனஸ்ன்றது பிளஸ்ஸா மாறி இருக்கு. அப்ப p(x)ல் உள்ள குறிமாற்றங்கள் எண்ணிக்கை எத்தனை? 2 இருக்கு. சரிங்களா? அந்த வரையறை பாத்தீங்கன்னா தெரியும், இங்க s ன்னு பேர் வச்சிருக்கேன். சரிங்களா? டெஸ்கார்ட் விதிப்படி p(x)ன் அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை 2. அப்ப p(x)ல் உள்ள குறிமாற்றங்கள் எண்ணிக்கை தான் எதை குறிக்கிறது? அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இப்ப ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இப்ப அம்மா தீபாவளிக்கு பலகாரம் சொல்றாங்க, லட்டுகள்லாம் செய்யறாங்க. நான் அதிகபட்சம் 2 லட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, 2 லட்டு சாப்பிடலாம், 1 லட்டு சாப்பிடலாம், அல்லது லட்டே சாப்பிடாமல் இருக்கலாம். அப்ப அதிகபட்சம், அப்ப டெஸ்கார்ட் விதிப்படி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதிகபட்சம் மிகையெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப எப்படி இருக்கலாம்? ஒரு 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த எஸ் அது வந்து இந்த மதிப்பை வந்து என்ன வைக்கிறோம்? பீன்னு வைக்கிறோம். மிகையெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை தான் பீன்னு அர்த்தம். இங்க 1 பியோட மதிப்பு 1 வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, s - p என்பது ஒரு குறையற்ற இரட்டைப்படை முழு எண்ணாக இருக்க வேண்டும். அந்த டெஸ்கார்ட் விதியில வந்து சொல்லியிருப்பாங்க, s - p என்பது ஒரு குறையற்ற இரட்டைப்படை முழு எண்ணாக இருக்க வேண்டும். அப்ப அதிகபட்சம் 2ன்னு சொல்லும்போது 0, 1, 2 வரலாம். அதுதான் p மதிப்பு. குறிமாற்ற எண்ணிக்கை தான் s மதிப்பு. இங்க வந்து 1 வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா இரட்டைப்படை எண்ணாக இருக்க வேண்டும். s - p ஆனது ஒரு குறையற்ற இரட்டைப்படை முழு எண்ணாக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் எழுதும் போது இந்த வெள்ளை பேக்ரவுண்ட் இருக்கிறது எழுத வேணாம். நீங்க பரீட்சையில் இதோட இதான் கேட்டிருக்காங்க. வினாவில கேட்ட விட இது மட்டும்தான். நான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னென்ன சொல்றதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக. கேட்டது இது மட்டும்தான். சரிங்களா? இந்த எல்லோ பேக்ரவுண்ட் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பரீட்சையில் எழுதணும். இது எழுத தேவையில்லை. அடுத்தது இதே போல p(-x) கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? -x உள்ள குறிமாற்றங்கள் பார்த்தோம்னு சொன்னா எந்த குறிமாற்றமே இல்ல. அப்ப டெஸ்கார்ட் விதிப்படி அதிகபட்ச குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை 0. இதுக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளே இல்லை அப்படின்னு பொருள். அதிகபட்சம் 0 பூஜ்ஜியமாக்கிகள் குறையெண் பூஜ்ஜியமாக்கிகள் இருக்குன்னு என்ன அர்த்தம்? குறையெண் பூஜ்ஜியமாக்கிகளே இல்லை என பொருள். பரீட்சையில கேட்ட வினாவுக்கு விடை இது மட்டும் எழுதினா போதும். இந்த எல்லோ பேக்ரவுண்ட்ல நான் கீழே உள்ள இந்த வெள்ளை பேக்ரவுண்டில் உள்ளதெல்லாம் நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்றேன். இப்ப நம்ம பாக்குறோம், அப்ப மிகை மெய்ய பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம், குறையெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சிட்டோம் அதிகபட்சம். அப்ப அதிகபட்ச மெய்யெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை பிளஸ் அதிகபட்ச குறையெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? p(x)ன் மெய்யெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு 0வா இருக்கலாம் அல்லது 2ஆ இருக்கலாம். என்ன சொன்னா, அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்கியில் வந்து 0 அல்லது 2ன்னு 2 விடை கிடைக்கப்படுகிறது. அதனாலதான் இங்க 2 ஆன்சர் வருது. அப்ப இந்த 2 ஆன்சர்ல எதை சார் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டான்னு சொன்னா, பாருங்க, அதுக்கு வரைபடம் வரைய சொல்ற. அதுக்கு தான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. x² - 5x + 6 = 0வின் வரைபடம் வரைக. 10ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். இருபடி சமன்பாட்டை வரைபடம் வரைதுன்னு சொன்னா ஒரு பரவளையம் கிடைக்கும். அந்த பரவளையமானது x அச்சை வந்து எத்தனை இடத்துல வெட்டுது அப்படின்னு கேட்டா 2,3 ஆகிய 2 இடங்களில் வெட்டுகிறது. அப்ப பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இதுக்கு 2 மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகள் உண்டு அப்படின்றத படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம். அப்ப டெஸ்கார்ட் விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அதிகபட்ச வரம்பை மட்டுமே கூறுகிறது, சரியான எண்ணிக்கையை கூறவில்லை என்பதை நீங்க முடிவில் வைத்துக்கோங்க. அதுக்காண்டிதான் இந்த வினாவுக்கான விடையை உங்களுக்கு சொல்றேன். சரிதானுங்களா? அப்ப டெஸ்கார்ட் விதி என்பது வரம்பை மட்டும்தான் சொல்லுகிறது, சரியான எண்ணிக்கையை கூறுவது கிடையாது. அதே போல இன்னும் அந்த 2வது கொடுத்துருந்தாங்க, x² - 5x + 16 அப்படின்றத பார்த்தேன்னு சொன்னா p(x)ஓட குறிமாற்றங்கள் எண்ணிக்கை 2, டெஸ்கார்ட் விதிப்படி அதிகபட்ச மிகையெண் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை 2 அப்படின்னு இருக்குன்னு சொன்னா கீழே உள்ளதால நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. அதே போல p(-x) குறிமாற்றங்கள் பார்த்தோம்னு சொன்னா 0ன்னு வருது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? குறையெண் பூஜ்ஜியமாக்கியே இல்லைன்னு தெரியுது. அப்ப இந்த பேக்ரவுண்ட் கீழே உள்ளது நீங்க பரீட்சையில் எழுத தேவையில்லை. அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா நமக்கு
மெய்யெண் பூஜ்ஜியமாக்கிகளோட எண்ணிக்கை வந்து ஒன்னு 0வா இருக்கும் அல்லது 2 இருக்குன்னு வருது. சரியான முடிவை நம்மளால வர முடியல. அதுக்கு என்ன செய்யற, வரைபடத்தை வரைஞ்சு பாக்குறோம். இந்த x² - 5x + 16 வரைபடமானது x அச்சை எந்த ஒரு புள்ளியிலும் வெட்டவில்லை. எனவே p(x)க்கு 0 மெய்யெண் பூஜ்ஜியமாக்கிகள் உண்டு. அதாவது மெய்யெண் பூஜ்ஜியமாக்கிகளே இல்லை என்பதை அறியலாம். அப்ப என்ன இருக்கு, 2 மூலமே என்னவா இருக்கும், மெய்யற்ற கலப்பெண் மூலங்களாக உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த வழிமுறை சொல்லியிருக்கிறது. இதனால படிச்சு பாருங்க. எழுத்துக்களாக கூறப்பட்ட விஷயங்களை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த டெஸ்கார்ட் விதி பற்றியான வரையறை மிக எளிமையாக புரியும். அதே மாதிரி இந்த கணக்கிலிருந்து டெஸ்கார்ட் விதியானது பாருங்க, அதான் ஒரு குறிப்புரையில சொல்லியிருக்காங்க. மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கையும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கைக்கும் உச்ச வரம்பை மட்டுமே அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. துல்லியமாக மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கையோ அல்லது குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையோ தருவதில்லை என்பதை அறியலாம் இந்த பயிற்சியில் உள்ள 2வது சம்ல இருந்து. மேலும் டெஸ்கார்ட் விதியினை பயன்படுத்தி மெய்யற்ற கலப்பெண் மூலங்களின் எண்ணிக்கைக்கு ஒரு கீழ் வரம்பை நம்மால் கணிக்க இயலும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம்மால் துல்லியமாக மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கை, குறையெண் மூலங்களின் எண்ணிக்கை மற்றும் மெய்யற்ற மூலங்களின் எண்ணிக்கை முதலியவற்றை கண்டறிய இயலும். அது சில சமயங்கள்ல தான். அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. மேலும் இது மூலங்களை கண்டறிய எவ்வித முறையையும் அளிப்பதில்லை. எது டெஸ்கார்ட் விதியானது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PSK. நன்றி.